என் தங்கப்பிள்ளையே, சரியாக பஞ்சமி இரவில் உன் தாயானவள் உன் கண்ணில் பட்டிருக்கின்றேன். என் குழந்தையே, இந்த நாளில் நான் உன் கண் முன்னால் வந்து நிற்பதற்கான காரணம் என்னவென்று முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நாளைய தினம் ஒரே புத்தி கொண்ட ஒரு தாயும் மகனும் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நடத்தப் போகிறார்கள். இந்த தாயையும் மகனையும் என் பிள்ளை நீ எளிதில் கண்டுபிடித்து விடுவாய். ஏனென்றால் இருவருக்கும் ஒரே குணம்தானே. இந்த தாய் என்ன செய்கிறாளோ அதைத்தான் அந்த பிள்ளையும் செய்யும். இந்த தாய் ஒருவரை எப்படியெல்லாம் எதிர்கொள்கிறதோ அதுபோலத்தான் அந்த பிள்ளையும் எதிர்கொள்கிறது. ஒருவருக்கு இந்த தாய் கெடுதலை செய்தால் அந்த பிள்ளையும் அந்த கெடுதலைத்தான் செய்கிறது. இப்படிப்பட்ட ஒரே குணம் கொண்ட இவர்கள் இரண்டு பேரையும் நான் உனக்கு யாரென்று அடையாளப்படுத்த வேண்டும். இவர்களுக்கும் உன்னுடைய வாழ்க்கைக்கும் என்ன தொடர்பு? இவர்கள் இரண்டு பேரும் உன் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறார்கள் என்பதனை எல்லாமும் உனக்கு சொல்லிவிட நான் வந்திருக்கின்றேன். எந்த நாளும் உன்னை சுற்றி என்ன நடப்பதாக இருந்தாலும் இந்த வராகி நான் சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் மீண்டும் மீண்டும் உனக்கு பல புரிதல்களை தந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதனை மறந்து விடாது. மீண்டும் மீண்டும் பல விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொண்டுதான் இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாது. உன்னோடு எப்பொழுதும் நான் துணை இருக்கும் இந்த நேரம் உன் வாழ்க்கையில் யார் முன்வந்து நின்று என்ன செய்தாலும் அதை என்னவென்று உன் தாய் நான் தட்டி கேட்பேன் அல்லவா? அதுபோலத்தான் இந்த தாயும் மகனும் செய்யக்கூடிய காரியங்களை என்னவென்று தட்டி கேட்க நான் வந்திருக்கின்றேன். இவர்களின் எண்ணங்கள் என்ன, இவர்கள் செய்ய நினைக்கின்ற செயல்கள் என்ன என்பதனை எல்லாமும் புரிந்து கொண்டு அதை எல்லாமும் உனக்கு நான் சொல்லிவிட வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாது. எந்த நேரத்திலும் மற்றவர்கள் வாழ்க்கையில் ஒரு கெடுதலை செய்ய என் பிள்ளையானால் ஒருபோதும் அந்த பிள்ளை நினைக்காது. மற்றவர்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு தீமையையும் செய்ய என் பிள்ளை ஒருபோதும் முன்வராது. அப்படியானால் இதை செய்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளை யார் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை இந்த பிள்ளை இந்த தாயும் மகனும் மற்றவர்களுக்கு நல்லதை செய்கிறார்களா என்பதனையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். யாரையும் புரிதல் இல்லாமல் நாம் காயப்படுத்தக்கூடாது. யாரையும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உண்மை தெரியாமல் நாம் ஒரு வார்த்தை சொல்லிவிடக்கூடாது. ஒவ்வொருவரை பற்றியும் நாம் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவரை கணிப்பதற்கு நிச்சயமாக சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். யாரையும் எளிதாக எடை போட்டு விட முடியாது. இவர்களின் எண்ணம் என்ன, இவர்களினுடைய செயல்கள் என்ன, இவர்கள் யோசிப்பது என்ன, இவர்களிடத்தில் நடந்து கொள்வது என்ன என்பதனை எல்லாமும் நாம் நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் சரியாக புரிந்து கொள்வோம். இவர்களினுடைய நடவடிக்கைகளை கண்டு இந்த வாழ்க்கை நமக்கு மேலும் மேலும் பல பதற்றத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது என்றால் இதை எல்லாமுமே என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் இந்த விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக முழுமைப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதனை மறந்து விடாது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாது. உன் தாயானவள் ஒருவரை பற்றிய செய்தியை கொண்டு வருகிறேன் என்றால் அதில் இருக்கும் உண்மை தெரியாமல் நான் எதையும் உனக்கு சொல்வதில்லை. அதில் இருக்கும் விஷயங்களை எல்லாமும் புரியாமல் நான் உனக்கு எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்துச் சொல்வதில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நல்லது வேண்டி நான் உருவாக்கி கொடுக்கும் இந்த விஷயங்களை நீ எப்பொழுதுமே சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை யோசிக்கும் விஷயங்களை எல்லாமும் நினைத்து நீ ஒருபோதும் கலங்காதே. உனக்கு என்று நான் எடுத்துச் சொல்கின்றேன். உனக்கென்று எதையும் நான் நடத்தி கொடுக்க வருகின்றேன். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் இனி உனக்கு எல்லாவற்றையும் எடுத்து தரும் என்பதனை நீ மறக்காதே. எல்லா சூழ்நிலைகளையும் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி தரும் என்பதனையும் நீ மறக்காதே. என்ன நடந்தாலும் வராகி என்ற தெய்வம் உன்னோடு இருக்கும் பொழுது
உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் விஷயங்களில் இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக நன்மதிப்போடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. எத்தனை நேரம் என் பிள்ளை எதையும் யோசித்து நீ வருந்தினாலும் சரி, இனி உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். இனி உனக்கு நடக்கக்கூடிய இந்த காரியங்களை எல்லாமும் நீ ஒன்றன் பின் ஒன்றாக சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை புரிந்து கொள். யார் எண்ணங்களும் இந்த வாழ்க்கையில் ஒருபோதும் நம்மை காயப்படுத்திவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இவர்கள் யார் உன்னை கஷ்டப்படுத்துவதற்கு? இவர்கள் யார் உன்னை வேதனைப்படுத்துவதற்கு? இவர்களால் எப்படி உன் வாழ்க்கையில் உனக்கு காயங்களையும் துன்பங்களையும் கொடுக்க முடியும் என்பதனை எல்லாமும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை முறை என்ன வாய்ப்புகள் கிடைத்திருந்தாலும், எத்தனை முறை எந்த சூழ்நிலைகள் உன்னை தேடி வந்திருந்தாலும், இவை எல்லாவற்றையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல சரியான விஷயங்களும் தெளிவான புரிதல்களும் நல்லபடியாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருப்பது இனியும் உனக்கு என்ன சொல்லித்தர வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு இருக்கிறது என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் தாயின் அன்பு எந்த நிலையிலும் உன்னை விட்டு விடாது என்பதனை புரிந்து கொள். இந்த தாயின் அன்பு எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிடாது என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ தெளிவாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் என் பிள்ளை நீ கணக்கில் கொண்டு வந்து விட்டாலே அது போதும். இனி எந்த நாளுமே உனக்கு நான் சொல்லித்தரக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமும் முழுக்க முழுக்க உன்னை தெளிவுபடுத்தும் என்பதனையும் நீ மறக்காது. எதையுமே என் பிள்ளை இனி எண்ணி எண்ணி நீ வருந்த வேண்டாம். உனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமும் சரியான முறையில் தெளிவாக உனக்கு கிடைக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன்னை ஆட்டி படைக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு எப்பொழுதும் உனக்கு துணை இருக்கும் இந்த காலம் முழுக்க உன்னை தேடி வரும் எல்லா விஷயங்களிலும் நீ சரியானதொரு புரிதலை நிச்சயமாக பெறத்தான் வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கென்று நான் சொல்லித்தரும் எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை முதலில் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து நடந்து கொள். எதையுமே நினைத்து ஏக்கம் கொள்ளாதே. உனக்கு அத்தனையும் உன் தாய் சரியான நேரத்தில் சொல்லித்தந்து உன்னை வாழ வைத்து விடுவேன். சரியான தருணத்தில் உனக்கு விஷயங்களையும் என்னவென்று நான் சொல்லிக் கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரம் உனக்கு இந்த தாய் என்ன சொல்லிக் கொடுக்கிறாளோ அவை எல்லாவற்றையுமே என் பிள்ளை நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். என்னாலும் இந்த வராகி உனக்கு துணை இருக்கிறாள் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். அம்மா எந்த தாயை பற்றியும் எந்த மகனை பற்றியும் உன்னிடத்தில் சொல்ல வந்தாலும், அவர்களால் உனக்கு எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வருவதாக இருந்தாலும் அதிலிருந்து நான் நிச்சயமாக உன்னை மீட்டெடுத்து விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இதிலிருந்து உனக்கு ஒரு நன்மையை நான் காண்பித்து கொடுத்து விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களிலும் என் பிள்ளை நீ சரியான ஒன்றை நிறைவாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கென நான் சொல்லிக் கொடுக்கும் எல்லா விஷயங்களிலும் என் பிள்ளை நீ மனமகிழ்ச்சியோடு வாழ்ந்து காட்ட வேண்டும். என்ன நடக்கிறது என்பதனை எல்லாமும் எதிர்கொள்ளும் இந்த நேரம், உனக்கு வரக்கூடிய இந்த சூழ்நிலைகளை என் பிள்ளை நீ கட்டாயமாக தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உனக்கு வரக்கூடிய இந்த ஆச்சரியமான நேரங்களை என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். யார் என்ன சொல்வார்களோ என்று எல்லாமும் பதுங்கி பதுங்கி இருந்தது போதும். யார் என்ன சொன்னாலும் கலங்காதே. நீ சரி என்று உன் மனசாட்சிக்கு தெரிந்தால் போதும். உன்னை பற்றி உன்னுடைய மனசாட்சி புரிந்து கொண்டால் போதும். மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு யாருக்கும் எந்த கெடுதலையும்
நினைக்காமல் நீ இருந்து விட்டாலே அது போதும். வேறு எதை நினைத்தும் என் பிள்ளை நீ வருந்த மாட்டாய். வேறு எதை நினைத்தும் என் பிள்ளை நீ கலக்கம் கொள்ள மாட்டாய். உன்னை சூழ்ந்து நின்று நான் உனக்கு தரக்கூடிய அத்தனையையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. கனவிலும் நினைத்து பார்த்திடாத விஷயங்கள், கனவிலும் நாம் யோசித்து பார்த்திடாத விஷயங்கள் என்று பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டுதான் இருக்கிறதல்லவா? உன்னை தேடி வரும் இந்த நாட்கள் முழுமையையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னை சூழ்ந்து வரும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் என் பிள்ளைக்கென இந்த வராகி நான் எடுத்துச் சொல்லும் விஷயங்களை நாம் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எது நடந்தாலும் நன்மைகளையே நாம் உணர வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உன்னோடு இருக்கிறேன் என்பதும் உனக்காக நான் வருகிறேன் என்பதும் இனி உன்னால் மாற்ற முடியாத ஒரு உண்மையாக மாறிவிட்டது. நீ தவறு செய்தாலும் நான் தட்டி கேட்பேன். நீ நல்லது செய்தாலும் உன்னை நான் பாராட்ட வருவேன். அதனால் என் பிள்ளையை எந்த சூழ்நிலையிலும் நான் தேடி வர மறக்க மாட்டேன் என்பதனை முதலில் புரிந்து கொள். உனக்காக நான் எப்பொழுதும் முன்னின்று நீ செய்கின்ற தவறுகளுக்கு சரியென்று உன்னோடு சேர்ந்து உன்னை பாராட்டுபவள் அல்ல இந்த தாய். உன்னை சுற்றி இருப்பவர்கள் போல நான் கிடையாது. நீ ஒரு தவறு செய்தால் அதை உடனடியாக என்னவென்று ஓடோடி வந்து தட்டி கேட்பவள்தான் இந்த தாய் என்பதனை மறந்து விடாது. உன் பக்கம் இருக்கும் தவறுகளை ஒருபோதும் நான் நியாயப்படுத்த மாட்டேன். அதே நேரம் நீ நல்லது செய்யும் பொழுது யாரும் உன்னை குறை சொல்ல நான் விடமாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரமும் நமக்கு என்ன நடக்கும் என்பதனை எல்லாமும் நாம் புரிந்து கொள்ளும் இந்த காலம் இனி முழுக்க முழுக்க நமக்கு நல்லதை சொல்ல வேண்டும். முழுக்க முழுக்க நமக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க வேண்டும். எந்த நிலையிலும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நடக்கும் எந்த ஒரு விஷயங்களையும் நீ தவிர்த்து விடக்கூடாது. உன்னை சூழ்ந்து நின்று இந்த வராகி உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் உனக்கு நல்லதையே உருவாக்கி தரும் என்பதனை நீ புரிந்து கொள். இன்று இப்பொழுது என் வார்த்தைகளை நீ கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த இரவானது பஞ்சமியினுடைய இரவு. இந்த பஞ்சமியினுடைய இரவில் நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளினால் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த தாயும் மகனும் செய்யக்கூடிய காரியங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய். அது மட்டுமல்லாமல் இவர்களினுடைய முழுமையான எண்ணம் என்ன, இவர்கள் எதற்காக உன்னை தேடி வர வேண்டும், இதனால் உனக்கு என்ன கிடைக்கும் அல்லது எதை நீ இழப்பாய் என்பதனையும் தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, பொதுவாகவே இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வரக்கூடிய பல விஷயங்களை நீ புரிந்து கொள்ளாமல் தவித்து கொண்டிருக்கின்ற நேரங்களை எல்லாமும் நான் என்னவென்று கண்கூடாக பார்த்திருக்கிறேன். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் முழுக்க முழுக்க சரியாக கவனித்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது இதை எல்லாவற்றிலும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவதையும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையில் நீ முன்னேற்றம் அடைவதையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். எது சரி எது தவறு என்று என் பிள்ளை புரிந்து கொள்கிறாய். எது உனக்கு வேண்டும் எது உனக்கு வேண்டாம் என்பதனை நீ கவனமாக புரிந்து நடந்து கொள்கிறாய். முடியாது என்று எதுவுமே இல்லை என்று என் பிள்ளை நீ உணரத் தொடங்கிவிட்டாய். நாம் நினைத்து விட்டால் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதையும் நம்மால் அடைய முடியும் என்ற ஒரு புரிதலுக்குள் நீ நிச்சயமாக வந்து விட்டாய். அப்படி இருக்கும் பொழுது இனி உனக்கு நடப்பதை எல்லாமும் நீ கவனத்தில் கொண்டு உனக்கு தேவையான விஷயங்களை நீ முன்னிறுத்த வேண்டும் என்பதனையும் மறந்து விடாது. எந்த நேரமும் உன் தாயின் அன்பு உன்னை காத்து நிற்பதை நீ இனிமேலும் கண்டுகொள்ளாமல் போகாதே. உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நடத்த இந்த 2 பேரும் முடிவு செய்திருக்கிறார்கள் என்றால் முதலில் ஒரே புத்தி கொண்டவர்கள் என்று நான் சொன்னதற்கான காரணத்தை சொல்கின்றேன். நாளைய விடியல் பஞ்சமியினுடைய விடியல். நாளைய மதியத்திற்கு பிறகு சஷ்டி திதி ஆரம்பிக்கிறது. அதாவது பஞ்சமி நாயகியான வராகியும் சஷ்டியினுடைய நாயகனான முருகப்பெருமானும், அதிலும் குறிப்பாக நாளைய தினம் முருகப்பெருமானுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை. அதனால்
இந்த நாளில் முருகப்பெருமானினுடைய அருள் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்லது உனக்கு நடக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக கணிக்க வேண்டும். உனக்காக நான் சொல்வது போல உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள். உன் தாயின் அன்பு உனக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ புரிந்து கொள். இந்த 2 பேரும் நாளை உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய காரியத்தை, ஒரு மிகப்பெரிய தீமையை உன் வாழ்க்கையை விட்டு விரட்டப் போகிறார்கள். படைத்தளபதியான வராகியும் போர்த்தளபதியான கந்தனும் பகைவர்களை வீழ்த்துவதில் வல்லமை படைத்தவர்கள். பகைவர்களை வீழ்த்துவதில் எந்த வகையிலும் இரக்கம் காட்ட மாட்டார்கள். இவர்கள் நினைத்ததை செய்யும் குணம் கொண்டவர்கள். அப்படி இருக்கும் பொழுது தீமைகள் இனியும் உன் வாழ்க்கையில் நின்று விடுமா? இது போன்ற நல்ல நாளில் உன்னை இவர்கள் நினைத்ததும், உனக்காக ஒவ்வொரு காரியங்களையும் இவர்கள் செய்ய வந்ததும், இனி இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக முழுமைப்படுத்தும், உன்னை ஆனந்தப்படுத்தும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான தேவைகளை எல்லாமும் நீ தெரிந்து கொள்ளப் போகிறாய். உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கணித்து விடப் போகிறாய். இனி உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் நல்லதற்குத்தான் என்பதனையும் நீ உணர்ந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல இந்த வாழ்க்கையின் நம்பிக்கையை நீ முன்னெடுத்து வரப்போகிறாய். அம்மா சொன்னது புரிகிறதல்லவா? 2 பேரின் குணமும் ஒன்றுதான், 2 பேரினுடைய புத்தியும் ஒன்றுதான். எந்த ஒரு தீமைகளையும் உன் வாழ்க்கையில் இல்லாமல் விரட்டி அடிக்க இந்த தாயும் மகனும் உன்னை தேடி நாளை வருகிறார்கள். இவர்களால் உனக்கு இல்லை ஆபத்து, உன்னை தேடி வருகின்ற தீமைகளுக்குத்தான் ஆபத்து என்பதனை நீ புரிந்து கொள். உன்னை தேடி வரும் தீமைகள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக வரக்கூடிய கொடுக்கக்கூடிய சோதனைகளை எல்லாமும் நிறுத்தி கொள்ளும். இவர்களின் முன்னால் எதுவுமே உன் வாழ்க்கையில் எடுபடாது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்களுக்கு முன்னால் எந்த தீமைகளும் உனக்கு நடக்காது என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த காலமும் நான் உனக்கு சொல்லித்தரும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து நடந்து கொள். அது ஒன்று போதுமே. இனி எதுவும் உன்னை பாதிக்காது என்பதனையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். எந்த சூழ்நிலையும் என் பிள்ளையை வேதனைப்படுத்தாது என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய். உனக்கு வேண்டிய நன்மைகளை நான் உருவாக்கி கொடுக்கும் இந்த காலம் இனி உன்னை சுற்றி வருகின்ற நன்மைகளுக்கு உன்னை ஆயத்தப்படுத்துகிறது. உன்னை தேடி வருகின்ற தெய்வத்தின் அன்பை உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கிறது என்பதனையும் நீ மறந்து விடாதே. எத்தனையோ முறைகளில் இந்த வாழ்க்கையை நினைத்து என் பிள்ளை நீ கலங்கி இருந்தாலும் இனி எதையுமே நினைத்து நீ ஒருபோதும் கலங்காதே. உன்னை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை சரியாக தெளிவுபடுத்தும் என்பதனை புரிந்து கொள். சரியான தருணங்களை இந்த வாழ்க்கை உனக்கு உருவாக்கி தரும் என்பதனையும் நீ புரிந்து கொள். வராகி சொல்ல சொல்ல இனி உனக்கு நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கண்கூடாக கண்டு கொள்வாய் என்பதுதான் உண்மை. உனக்கு நான் எடுத்துச் சொல்லும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்வாய் என்பதுதான் உண்மை. எதையுமே நினைத்து இனி நீ வருத்தம் கொள்ளாமல் உன்னை தேடி வரும் இந்த விஷயங்களுக்காக உன்னை ஆயத்தப்படுத்து. நல்லது நடக்கட்டும் என்றும் என்றென்றும். வராகி சொன்னது போல உன் வாழ்க்கையில் நல்ல விஷயத்தை நடத்த தெய்வம் முன் வந்து நிற்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி எதை பற்றியும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம். எதை பற்றியும் யோசித்து என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம். உனக்கான நேரமும் உனக்கான தேவைகளும் இனி ஒவ்வொரு தருணங்களிலும் உன்னை நிச்சயமாக மீட்டெடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். உனக்கு வேண்டியதை எல்லாமும் சரியாகவே இந்த வாழ்க்கை எடுத்துச் சொல்லும் என்பதனையும் நீ புரிந்து கொள். இந்த வராகி துணை இருக்கும் இந்த நேரம் முழுக்க உன்னை சூழ்ந்து வரும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ உணர்ந்து நடந்து கொள். உன்னை சுற்றி இருந்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் அத்தனை விஷயங்களையும் கவனமாக புரிந்து கொள். மனம் தடுமாறாதே. எந்த நிலையிலும் மனம் கலக்கம் கொள்ளாதே. உன்னுடைய எண்ணங்கள் போல எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கட்டும்.
இனி எப்பொழுதும் இந்த தாயின் அன்பு உன்னை வாழ்த்தட்டும். வராகி உன்னை முன்னின்று வாழ வைப்பாள் என்பதனை நீ ஒருபோதும் மறந்து விடாதே. நல்லது வேண்டி நான் உனக்கு சொல்லும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராகிவிடு. இனி என்ன வேண்டும் என்பதும் ஏது வேண்டும் என்பதும் நீ நினைத்தது போல பல ஆச்சரியங்களை உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.